गाइस எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆல்ரெடி நீங்க எல்லாருமே தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் பார்த்திருப்பீங்க. எஸ், திருச்சியில மொரைஸ் சிட்டில நடந்த என்னோட 2வது அவார்ட் ஃபங்க்ஷன் வீடியோ தான் இப்போ நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அவார்ட் ஃபங்க்ஷனோட வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் நான் சிலது தான் எடுத்திருக்கேன். ஏன்னா என்னால் ரொம்ப நிறையாலாம் அந்த இடத்துல வீடியோஸ் கவர் பண்ண முடியல. ஆக்சுவலாக நான் vlog மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பண்ணலான்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு சாதகமாக அமையல. ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல நான் சின்ன சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்காக நான் போடுறேன் பாருங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட நான் எல்லாருக்கிட்ட சொல்லிக்கணும். நம்ம ரீசெண்டாக போட்ட மெர்லின் விழா அந்த வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்த்து சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. தொடர்ந்து இதே போல் மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச லவ் அண்ட் சப்போர்ட்டை நீங்கள் எல்லா வீடியோக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். ஸோ என்னடா இப்போ பார்ட் 2 கண்டினியூஷன் வீடியோ வராமல் இந்த வீடியோ வருதுன்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஏன்னா மெர்லின் விழாவோட கண்டினியூஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் பெண்டிங் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அது ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான ஒரு வீடியோ. டியூரேஷன் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுத்து நிறுத்தி நிதானமாக அந்த இடத்துல நிறைய கேப்சர் எல்லாம் ஆயிருக்கு. ஸோ அதனால ஒரு விஷயமும் நம்ம நோட் பண்ணி இன்ச் பை இன்ச்சா நம்ம கிளீனா அந்த வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் அதை பெண்டிங்ல வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு அடுத்து அந்த வீடியோ வரலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு பயங்கரமான ஒரு வீடியோ ஆல்ரெடி எடிட்டிங் எல்லாம் முடிஞ்சு ரெடியா இருக்கு. அந்த வீடியோ வரும். ஓகேங்களா? மோரோவரா மெர்லின் விழா வீடியோ பயங்கரமா வரும். ஸோ அந்த வீடியோக்காக நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணலாம். வர்த்தா இருக்கும். இது பாத்தீங்கன்னா என்னோட 2வது அவார்டு. இந்த 2025ல 2 அவார்டு நான் வாங்கிட்டேன். இது எல்லாத்துக்குமே உங்களோட மேக்ஸிமம் லவ் அண்ட் சப்போர்ட் மட்டும்தான் காரணம். தொடர்ந்து நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நம்மளோட ரூப் அண்ட் ரெக்கார்ட்ஸ் ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால உங்களோட மேக்ஸிமம் லவ் அண்ட் சப்போர்ட்டை நீங்க தொடர்ந்து கொடுக்கணும்னு சொல்லி உங்க எல்லாருமே நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அண்ட் தென் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸோட டெக்கரேஷன்ஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இது எல்லாமே ரொம்ப பயங்கரமா சூப்பராக இருந்தது. ஸோ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது போல ஒரு பிரம்மாண்டத்தை நான் நேரில் பார்க்கறது. ஓகேங்களா? ஸோ அதனால நான் பிரமிச்சு போயிருந்தேன். அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா நீட்டா கிளியரா சூப்பரா இருந்தது. அண்ட் தென் சீஃப் கெஸ்டா பார்த்தீங்கன்னா ஜீ தமிழ் சரிகமபால இருந்து சில பேர் வந்திருந்தாங்க. வெல்கம் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் டுகெதர் தி சரிகமபாவுடைய சீசன் 3 ஒரு எசிகர் அனுப்பா அவர்களையும் ஸோ இதற்கு வருகை தருகிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் பிரகாஷ் ப்ரோ, நீங்களும் சரிகமபா சீசன் 2 ஸோ உங்களையும் இந்த வெல்கம் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் தென் நம்மளோட எவர் கிரீன் ஆக்ட்ரஸ் ஆன நளினி மேம் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. ஸோ அது அந்த அரங்கத்தையே ஒரு ஸ்பெஷலான ஒரு தருணமா மாத்துச்சின்னு சொல்லலாம். அவன் பழகும் விதங்களை பார்க்கையிலே பல வருட பரிச்சயம் போல் இருக்கும். எதிலும் வாஞ்சைகள் தான் இருக்கும். முதலாம் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே. முதலாம் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே. பீட்டா பீட்டா வந்தாலே பீட்டா சிப்பாக நிப்பாக கொட்டாமுக்கா. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஒரு மாலை பொழுது. உழைப்பால் உயர்ந்தவர்களை மொத்த பேரையும் இங்கே கௌரவப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன். எபிக் ஆஃப் அச்சீவர்ஸ் அவார்ட் சந்தோஷமான ஒரு விருது வழங்குற விழாவில் நான் கலந்துக்கிறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய பேசணும். ஆக்சுவலி உங்கள் எல்லாருடைய திறமையும் நான் இன்னும் நிறைய ஸ்டேஜில் பார்க்கணும், நிறைய பேசணும். ஸோ இந்த விழாவுக்கு எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட என்னோட ராம் மேன்மீனும் வளரணும். ரொம்ப சந்தோஷம். டிகே கிரியேஷன்ஸ் இந்த குழந்தைய பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க. கடவுளோட அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டேஜில் நிற்க முடியும். நிச்சயமாக இன்னும் நிறைய சாதிக்கணும். சாதிக்க பிறந்தவர்கள் நீங்கள்.
நிச்சயமா உங்களுடைய இந்த விருது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போகணும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் தென் நளினி மேமோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா விஜே ராம் அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்திருந்தாரு. அது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான தருணமாக இருந்தது. ஃபங்க்ஷனோட ஆரம்பத்தில், அதாவது ஈவெண்ட்டோட ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ரோக்ராம்ஸ், பரதநாட்டியம், அது போல் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சில டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன கிளிப்பாக வந்து நான் கவர் பண்ணேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நான் அவார்டு வாங்கின அந்த தருணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட், அந்த ஹோஸ்ட் பண்ண அனௌன்ஸ்மெண்ட் வந்து எனக்கு உண்மையிலேயே சொல்ல போனால் அவர் ஹோஸ்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணார். அந்த ஹோஸ்டிங்கோட அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லி அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் சொன்னார் நம்ம சேனலை பற்றி. ஸோ அதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு, கையெல்லாம் ரொம்ப அப்படியே சிலுத்திச்சு, ஷிவரிங் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவுட்புட்டில் எனக்கு அந்த மாதிரி இருந்தாலுமே வந்து இன்புட்டில் என்னோட மனசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹார்ட்டில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அந்த தருணம். ஸோ அந்த தருணத்தை வந்து நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். I would like to share the next category of awards. The next category of awards is Best Epic Horror Creator. இது நான் படிக்கும்போது ஆக்சுவலி வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம், ஓகே, நான் என்னோட வயசுல எடுப்பேன், இல்லை வந்து ஒரு பெரிய வயசுல எடுப்பேன், ஓகே. ஒரு சின்ன வயசுல, அதாவது 7,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேல தாண்டிருக்கு ஒரு யூடியூப் சேனல். அவர் வந்து ஆர்டர்ல மட்டுமே பேஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்காரு. எல்லாமே பீக் வியூஸ். நான் இது போய் அவருடைய ப்ரொஃபைல்ஸ் ஃபுல்லா செக் பண்ணேன். இஸ் குட் வேற லெவல். ஆக்சுவலி எல்லாமே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு கிரியேட்டிவிட்டியோட எடுத்திருக்காரு. ஐ வுட் லைக் டு வெல்கம் ரூபன் ஆன் டு தி ஸ்டேஜ் ஃபார் தி Best Epic Horror Creator category. 7.1 subscribers. Handicraft கையிலே கொடுத்து. Yes, please. Congratulations, Ruben. இதே மாதிரி ஒரு பெரிய மூவி எடுங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி என்டையர் சினி ஃபீல்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள போய் நிறைய ஆரம்பம். மேக்ஸிமம் நான் 4-5 பார்த்து எனக்கே செலிபிடிச்சு போச்சு. சரியா, அரண்மனை 4-5 பார்த்தும் செலிபிடிச்சு போச்சு. நீங்கள் எடுக்கிற மூவிஸ் எல்லாம் தரமாக இருக்கணும். லைக் கான்சூரிங் அந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இங்கிலீஷ் மூவிஸ், அந்த மாதிரி இருக்கணும். எஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரூபன். ஸோ எஸ் கைஸ், நான் அவார்டு வந்து ஃபைனலாக வாங்கிட்டேன். ஸோ மோரோவர் எபிக் ஆஃப் அச்சீவர்ஸ் என்டையர் டீமுக்குமே வந்து நான் இந்த வீடியோ மூலியமாக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்க தான் வந்து அந்த ஈவெண்ட்டே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் எபிக் ஆஃப் அச்சீவர்ஸ் என்டையர் டீம். எல்லாருக்குமே வந்து என்னோட சார்பாகவும் என்னோட ஹாரர் ஃபேமிலி சார்பாகவும் உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளை வந்து நான் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் வந்து இந்த வீடியோவோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் அந்த இடத்துல எவ்வளோ என்னால் கிளிப்பிங்ஸை கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கிளிப்பிங்ஸை வந்து நான் கவர் பண்ணேன். ஏன்னா இந்த ஈவெண்ட்டில் வந்து நான் கொஞ்ச நேரம் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஒரு லொக்கேஷனுக்கு வந்து நான் ஷூட்டுக்காக கிளம்பி போயிட்டேன். ஏன்னா டைம் இல்லாத ஒரு காரணத்தினால. ஸோ அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து நான் கொஞ்ச நேரம் தான் அட்டென்ட் பண்ணேன். என்னோட அவார்டு வாங்கின உடனே நான் வந்து அப்படியே லொக்கேஷனுக்கு வந்து நான் கிளம்பிட்டேன். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோவுமே வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. எடிட்டிங் எல்லாம் ஆயிடுச்சு, எல்லாம் பக்காவாக ஆயிடுச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். அந்த வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். மேபி இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த வீடியோ ரிலீஸ் ஆகலாம். அப்படி இல்லைன்னா மெர்லின் விழா அந்த பார்ட் 2, அதாவது கண்டினியூஷன் வீடியோ வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த வீடியோ ரிலீஸ் ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க, ஏன்னா வர்த்தான வீடியோ ரெண்டுமே. ஓகே கைஸ், நான் வந்து இப்போ உங்ககிட்ட கன்வே பண்ண நினைச்சதெல்லாம் கரெக்டாக கன்வே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த வீடியோட டியூரேஷன் வந்து சின்னதாக தான் இருந்திருக்கும்.
ஸோ ஓகே, ஏன்னா வந்து வீடியோவில் நான் சொல்ல வந்தது, ஸோ உங்ககிட்ட வந்து சொல்ல நினைச்சது, இது எல்லாமே வந்து நான் கரெக்டாக கன்வே பண்ணிட்டேன். ஓகே, ஸோ எல்லாருமே இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு சொல்லி நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ உங்களோட விஷஸ் எல்லாமே வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் தென் வந்து அடுத்தடுத்த பேக் டு பேக் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மரண மாதம் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த வீடியோன்னு மட்டும் இல்லை, அடுத்து இதுக்கு முன்னாடி ஸோ எல்லா வீடியோவுமே வந்து உங்களுக்கு எது ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ நம்ம சேனல்லையே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நம்ம சேனல்லே இதுதான்டா ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சீங்கன்னா மறக்காம அந்த வீடியோ வந்து பேய் வீடியோ பிடிச்ச எல்லாருக்குமே வந்து அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்க எல்லாரையும் மீட் பண்ற வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் ரோபன் ஹாரர் தமிழன். பை பை.